வாங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த அலச போறோம். சுவாமி ராமலிங்கர், அதாவது நம்ம வள்ளலார் சொன்ன மரணமில்லா பெருவாழ்வு மற்றும் ஆன்மா பத்தின போதனைகளை தான் இந்த விளக்க தொகுப்புல பார்க்க போறோம். இது சும்மா ஒரு தத்துவம் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கையோட அடிப்படையே புரட்டி போடுற ஒரு பயணம். இப்போ நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மரணமில்லா பெருவாழ்வு அப்படிங்கிறது ஏதோ ஒரு லேப்ல நடக்கிற அறிவியல் சாதனை இல்ல. அதுதான் நம்மளோட உண்மையான ஆன்மீக இலக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இதுவரைக்கும் நாம நம்பிட்டு இருந்த சாதாரண பௌதீக சிந்தனையே இது சவால் செய்யுது இல்லையா? சரி, இதை எப்படி சாத்தியமாக்குதுன்னு நாம தொடர்ந்து பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். புற மற்றும் அகப்பிரபஞ்சம். இது என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். நாம பார்க்குற இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, அது வெறும் கடவுளோட புற வெளிப்பாடு மட்டும்தான். இது நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனா எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அதே சமயம் ஒரு அகப்பிரபஞ்சமும் இருக்கு. அது கண்ணுக்கு தெரியாது, ஆனா அது என்னைக்கும் மாறாதது. சிம்பிளா சொல்லணும்னா, நாம பார்க்குற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்குற ஆணிவேர் அந்த அக வெளிப்பாடுதான். இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். நவீன அறிவியலின் எல்லைகள். இந்த அகப்பிரபஞ்சத்தை நம்ம அறிவியலால ஏன் தொட முடியல? நம்ம அறிவியல் ரீதியா எவ்வளவோ சாதிச்சிட்டோம். நிலவுல கால் பதிச்சிட்டோம், அணுவை பிளந்து மின்காந்த சக்தியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இது எல்லாமே பௌதீக வரம்புகளுக்குள்ள தான் வருது. இதெல்லாம் அந்த உண்மையான தெய்வீக சக்தி கிடையாது. ஏன் பல யோகிகள் கூட கடுமையான தியானம் மூலமா பெரிய ஆன்மீக உயரங்களை எட்டினாங்க. ஆனா அவங்களும் கடைசியா தங்களோட உடலை துறக்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த உடலோட வாழும் அந்த ரகசியத்தை அவங்களால முழுசா கண்டுபிடிக்க முடியல. அப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உயிரோட உண்மையான ஆதாரம் விண்வெளியிலோ இல்ல ஒரு அணு உலையிலோ இல்லங்க. அது நேராக நம்ம மனித மனதிற்குள் நமக்குள்ளேயே தான் அமைஞ்சிருக்கு. சரி, இப்போ நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். மூன்றாவது பகுதி ஆன்ம அணு, அதாவது அந்த ரகசிய அணு. மூலக்கற்ற ஆன்ம அணு அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கருத்தை முன்வைக்குது. இது என்னன்னா, ஒவ்வொரு மனிதனோட நடுத்தலையிலிருந்தும் அவனோட வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து ஒளிரும் ஒரு ரகசியமான உயிருள்ள அணு. இதுதான் அந்த ஒன்றான கடவுளோட நிரந்தர இருப்பிடம்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஒரு ஆழமான மேற்கோளை கவனிங்க. மனிதனின் ஆன்மா அணுவே கடவுளின் நிரந்தர சிம்மாசனம். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த மாபெரும் சக்தி நமக்குள் இருக்கும் இந்த ஒரு சின்னஞ்சிறு உள்வெளியிலிருந்து தான் ஒட்டுமொத்த படைப்பையும் இயக்குதுன்னு இது சொல்லுது. ஆச்சரியமா இருக்குல்ல? இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? நாம வெறும் தற்காலிகமான ஒரு சதைப்பிண்டம் கிடையாது. இந்த ஆன்மாவும் நம்ம உடலும் கடவுளோட இரண்டு வெளிப்பாடுகள். இரண்டும் ஒன்றோடொன்று பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப அழகாவே காட்டுது. அப்படியே அடுத்த பகுதிக்கு நகருவோம். ஆவி உலகத்திற்கு அப்பால். இப்போ ஒரு மிகப்பெரிய தவறான புரிதலை நம்ம உடைக்க போறோம். உங்ககிட்ட நான் ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். மரணம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனோட நிரந்தரமான முடிவா? ஒரு நிமிஷம் இதை உங்களுக்குள்ளேயே ஆழமா யோசிச்சு பாருங்க. அதுக்கான தெளிவான பதில் இல்ல. நம்ம பௌதீக உடல் மட்டும்தான் அழியுது. அந்த உடம்பு அழிஞ்சாலும் ஆன்மாவோட உயிர்சக்தி முடிஞ்சு போறதில்ல. அது ஒரு புது யதார்த்தத்தை உருவாக்க தன்னைத்தானே விரிவுபடுத்துகிறது. இங்க தான் நிறைய பேர் குழம்புறாங்க. இறந்த பிறகு ஒரு ஆவியா சுற்றித் திரிந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டலாம்னு சில நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா அது உண்மையான இரட்சிப்பு கிடையாது. உண்மையான முடிவில்லாத தெய்வீக வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம இந்த பௌதீக உடம்புல உயிரோடு வாழும்போதே நம்ம ஆன்மாவிலிருந்து நேரடியாக பெற வேண்டிய ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் சாத்தியமா? வாங்க அதுக்கான விடைய 5வது பகுதியில பார்க்கலாம். மரணமில்லா பெருவாழ்விற்கான பாதை. இது ஏதோ மாயாஜாலம் கிடையாதுங்க. மூலக்கட்டுரை இத 3 தெளிவான படிகளா விளக்குது. முதல்ல, உலகத்துல உள்ள சாதாரண புலனின்பங்கள் மேல இருக்கிற கவனத்தை விட்டுட்டு முழுமையா உங்க ஆன்ம இருப்பிடத்துல நிலைத்திருங்க. 2வது, உங்க உள்ளத்திலிருந்து உண்மையான தெய்வீக அன்போட ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழுங்க. 3வது, என்றென்றும் நிலைத்திருக்கும் அந்த அருளொளியால உங்க உடலையே முழுமையா நிரப்புங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா உண்மையா நடந்திருக்கான்னு நீங்க கேட்கலாம். மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, சுவாமி ராமலிங்கம், அதாவது நம்ம வள்ளலார், இந்த ஒளியோட உண்மைய முழுமையா உணர்ந்து மரணமில்லா நிலையை நேரடியாக அடைஞ்சு இதை நிரூபிச்சிருக்காருன்னு ரொம்ப ஆணித்தரமா குறிப்பிடுது. இந்த மாபெரும் ஒளிய குறிக்கிற அந்த புகழ்பெற்ற மந்திரம் இதுதான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லையற்ற அந்த இறைவனோட தனிப்பெரும் கருணையாலையும் ஒளியாலையும் மட்டும்தான் இந்த இராநிலை சாத்தியமாகுது அப்படிங்கிறத இது உணர்த்துது. இப்ப இந்த விளக்க தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போறேன்.
நீங்க வெறும் சில காலமே வாழப்போற ஒரு தற்காலிகமான உடலா, அல்லது உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் விழித்துக்கொள்ள காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நிரந்தரமான ஆன்மா அணுவா? இத ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியம் வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த தேடல் உங்களுக்குள்ள ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வரட்டும்.